அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவுல புது பதவி வரப்போகுது. அது என்ன? அதே சமயம் அவர் பாஜக ஏமாத்துற கட்சியும் இல்ல, ஏமாற கட்சியும் இல்லைன்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதோடைய காரணம் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வெல்கம் டு தி KTV. இது உங்கள் மதுவின் அரசியல் பார்வை. சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்க EPS அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான் மறுபடியும் அரசியல் களத்துல ஒரு விவாத பொருளா மாறி இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதிமுக எப்பவும் ஏமாற கட்சியா இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா, பாஜகவை தான் அதிமுக ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு கருத்துல பாஜகவுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா அதிமுக தரப்புல இருந்து இப்படி சொல்லியிருக்காரு EPS அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக எந்த கட்சியும் ஏமாத்தாது, அதே சமயம் யார்கிட்டையும் ஏமாந்தும் போகாது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சு பேசியிருக்காரு. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சதுல அண்ணாமலை அவர்களான உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு, நான் எங்கேயாவது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேனா, இல்லனா கூட்டணி உடையிற மாதிரி நான் ஏதாவது கருத்து பேசியிருக்கேனா, அப்படி பேசியிருந்தா அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில நடந்த பிரஸ் மீட் அப்ப கூட்டணி ஆச்சுன்னு நீங்க சொன்னீங்களேன்னு கேட்டதுக்கு, நான் இன்னும் கூட்டணி ஆச்சுன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லல. அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு, அவர் தான் கூட்டணி ஆச்சுன்னு சொன்னாரு. என்னோட தலைவர் சொன்னதான் நான் டிஃபெண்ட் பண்ணி இருந்தேனே தவிர என்னுடைய தனி கருத்தை நான் சொல்லல அப்படின்றத மறுபடியும் தெளிவுபடுத்தி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு 3 மாசம் அமைதியா தான் இருக்கேன். என்னோட ஆடு மாடு பவுண்டேஷன், என்னோட கிரிக்கெட்னு இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாஜகவோட காரியகர்த்தாவா என்ன வேலை செய்யணும்னு கூப்பிட்டாங்கன்னா நான் போய் செஞ்சுட்டு வர போறேன். அதை தவிர நான் எதுவுமே பண்ணல. நான் அமைதியா தான் இருக்கேன். அதுவும் நான் ரொம்பவும் மரியாதையான குடும்பத்துல வளர்ந்தவன். அதனால எனக்கு பிடிக்கலனா கூட வாயை பொத்திட்டு பாப்பனே தவிர அழையாத விருந்தாளியா நான் எங்கேயும் போக மாட்டேன், எதுலையும் தலையிட மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பதவி பத்தின எண்ணம் இருக்கான்னு கேட்டதுக்கு கூட, நான் மாநில தலைவர் பதவியே ஒரு வெங்காய பதவின்னு சொன்னவன், எனக்கு போய் பதவி மேலாம் ஆசைன்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வியும் செய்தியாளர்களை பார்த்து அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு. உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு பேசப்படுது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலை அவர்கள் தான். அவருடைய பிளஸ் பாயிண்டே அவருடைய பேச்சு திறமை தான். பேசியே பாஜக கட்சியை தமிழ்நாட்டு முழுக்க பரப்பிட்டாரு. அப்படி இருந்து எதுக்காக பாஜக தலைமை அவரை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தினாங்க அப்படின்னா, EPS அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்ததாகவும், அண்ணாமலை அவர்கள் பேசின பல கருத்துகள் அதிமுகவுல பெரிய பிரச்சனையை ஏற்படுத்ததுனால EPS அவர்கள் தான் கூட்டணின்னு ஒண்ணு வச்சா அண்ணாமலை அவர்கள் தலைமையில வைக்க முடியாது அப்படின்ற ஒரு கோரிக்கைய அமித்ஷா அவர்களிட்ட சொன்னதா சொல்லப்படுது. அதுக்காக தான் தலைவர் பதவியை மாத்தி அங்க நயினார் நாகேந்திரன் வந்தாரு. அப்ப கூட அமித்ஷா அவர்கள் என்ன ஒரு கருத்து சொல்லியிருந்தாருன்னா, அண்ணாமலை அவர்கள் மிகவும் திறமையானவர், அவரை நாங்க சரியான விதத்துல பயன்படுத்திப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப தேசிய அளவுல அவருக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. 2019 IPS பதவியை விட்டு பாஜகவுல சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் சேர்ந்த ஒரு வாரத்திலேயே துணைத் தலைவர் பதவியை கொடுக்கறாங்க மாநில அளவுல. அதன் பிறகு அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டு 20,000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைகிறாரு. அப்படி இருந்தோம் ஒரு IPS பதவியில இருந்து அவர் வந்துட்டாரு, அவருக்கு எப்படியாவது ஒரு நல்ல பதவி கொடுக்கணும் அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து அவங்க மாநில தலைவரா ஆக்குறாங்க. மாநில தலைவர் ஆக்கின பிறகுல இருந்து அவர் சூறாவளித்தனமா வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஓட்டு வங்கி வந்ததே அண்ணாமலை அவர்களுக்கு தான் பெரிய பங்கு இருக்குன்னு பாஜக தரப்புல இருந்தே சொல்லப்பட்டது. அதனால என்னதான் இப்ப அவர் மாநில தலைவரா இல்லைன்னா கூட அண்ணாமலை அவர்களுக்குன்னு பெரிய தொண்டர்கள் பலம் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கு. இப்படி பாஜகவுல நல்ல பெயரோட இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவுல பொறுப்பு தரப்போறாங்க. ஆகஸ்ட் மாதம் பாஜகவுடைய தேசிய தலைவர் பொறுப்பு ஏத்துக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவர் மத்திய அமைச்சரவையிலையும் ராஜ்யசபா MPயாவும் அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்டது. ஆனா இதுவரைக்கும் அப்படி எந்த ஒரு பதவியும் கொடுக்காததுனால இப்ப பாஜகவுல தேசிய பொதுச் செயலாளர் பதவி அண்ணாமலை
அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க இருப்பதா டெல்லி வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க. இப்படி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொறுப்பு கொடுத்துட்டா கோவையில வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையில ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கிறத முடிவுக்கு கொண்டு வர விதமாதான் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தேசிய பொறுப்பு கொடுத்து பாஜக தலைமை இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட பாக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.